பாருங்க மேடம், வத்திப்பட்டி மலிவான விலையில. இத பாரு தம்பி, எதுக்காக எனக்கு போட்டியா வந்து இங்க கத்திட்டு இருக்க? மக்களே நீங்களே சொல்லுங்க, யார் கத்துறது? நான் இங்க வத்திப்பட்டி வித்துட்டு இருக்கேன். நாங்க மட்டும் தொடப்பக்கட்டியா விக்கிறோம். ஒண்ணு சாப்பிடுங்க இல்ல பேசுங்க. நல்லா சாப்பிடுங்க. அவரு வந்ததும் காசுகாபில இருந்து கிளம்பி எங்க சொந்த ஊருக்கே போக சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. எப்ப போறீங்க? அப்படின்னா நாங்க போறதுல உங்களுக்கு சந்தோஷமா? கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம எப்ப போறீங்கன்னு கேக்குறீங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்? இதான் டின்னர். காய்கறிகள். இது சுகேயாகி. வாங்க வாங்க சாப்பிடலாம். சாப்பிட ஆரம்பிக்கலாம். நாங்க இப்போ டின்னர் எல்லாம் சாப்பிடல, நீங்க போங்க. ஆமா போகலாம். ஷின்சான் கெட்டியா புடிச்சுக்கோ. இங்க வந்து பாருங்கம்மா. அம்மா, எப்படிம்மா நீங்க மங்கி வேஷம் போடாமலே இவ்வளவு ஃபாஸ்டா மேலே ஏறி வந்தீங்க? உங்க தாத்தா நம்ம மரத்துல தேங்காய் பறிச்சு போட்டாரா? என்ன ஹாரி, இவ்ளோ நேரமா பாத்ரூம் மட்டுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற மிச்சி? இதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. வீட்லயே நீங்க இப்படி வேலை செய்றீங்களே, ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ணீங்க? காலையில இருந்து நானும் பாக்குறேன். நாங்க வந்து உங்களை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணிடலையே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆனா வீட்டுக்கு வந்தா நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல் டீச்சரா? உங்களுக்கு ஏத்த வேலைதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாவம், அவரே என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க. அதுக்கு இவங்க தேங்க்ஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 30 பாக்ஸ் சாக்லேட் பேக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பொம்மையில ஒரு 15 பேக் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமா கடையே வாங்கிட்டு வா போல இருக்கு. பேக் பண்ணிடுங்க. உங்க பர்ஸ் டர்ன்னு கீழே போகுது தெரிஞ்சு. என்ன வேணும் தம்பி? எனக்கு இந்த ஒழுங்காட்டுற பொம்மை வேணும். இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாரி, நாமளும் ஷின்சானோட சேர்ந்து இன்னொரு தடவை டூர் கைடுக்கு பாய் சொல்லிடுவோம். நாங்க போயிட்டு வரோம். டாடா. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஊரு பனி பிரதேசமா தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 24ஓட எங்க வருஷம் முடிஞ்சிடும். என் கேலண்டர் கீச்சு போட்டீங்களா? இது எப்படி இருக்கு? மச்சு சக்கா மேடம், உங்க கால் பார்க்க கரண்ட் கம்பம் மாதிரியே இருக்குது. இருங்க ஒரு சைன். வேணும்னா ஒண்ணு பண்ணு. நீ பேசாம இங்கேயே இருந்து என் கூட பெரிய பையனா வளர்ந்துக்க. எது பேசாம? நானு நடக்கிறதே பேச மாட்டீங்க போல இருக்கு. எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க தானே? என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என் கையில ஒரு அம்பு இருக்கு. இத இந்த மாதிரி பண்ணா ரொம்ப சீக்கிரத்துல சுலபமா உடைஞ்சு போயிடும். ஆனா 3 அம்பை நான் ஒன்னா சேர்த்தேன்னா இத உடைக்கிறது கஷ்டம். ஓஹோ சூப்பர். கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க.